மக்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். இப்போது நம்ம தமிழகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு மேட்ரு எல்லாருக்கிட்டையும் ஓடிட்டு இருக்கிறது, நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் யார் ஆட்சியை பிடிப்பா, யாருக்கு எவ்வளோ டெபாசிட், அதைத்தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போது வந்திருக்க இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றங்கிறது செகண்டரி. பட் ஆனால் யங்ஸ்டர்ஸ்குள்ளே பயங்கரமான ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்கு. இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ நான் வந்து யாருக்கும் சப்போர்ட்டாக இப்போ இந்த இடத்துல நான் பேச வரல. இப்போ வந்துட்டு இப்போ விஜய் அண்ணாவோட கட்சியை வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்க ஆட்சிக்கு அதாவது அவங்க ஃபேன்ஸு தான் அதில் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு தற்குறி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. நான் அதாவது அவங்களோட கட்சியில் போகிறவங்கள நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்காங்க. பேட்டி எடுக்கும்போது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஓகே மொத்தம் எத்தனை தொகுதின்னு சொல்லுங்கள், அவர் வந்தால் என்னென்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்காகட்டும் ஒரு 18 வயசு பசங்களுக்காகட்டும் யாருக்குமே அரசியலை பற்றி தெரியாது, தெரியாமல் தான் இருந்துச்சு. பட் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. வந்த உடனே ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே போய் ஒரு மைக்கை கொடுத்து எங்கே சொல்லு பார்க்கலாம், என்ன தொகுதி இருக்குது, விஜய் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க, அந்த உங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த கட்சி தலைவர்கள்லாம் யார், இத்தனை கேட்குற எல்லாருமே ஆகட்டும். இப்போது டிஎம்கேவாகட்டும் ஏடிஎம்கேவாகட்டும் அவங்களோட மீட்டிங் நடக்கிற இடத்துல போயிட்டு அங்கே வயசான ஆளுங்க நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு சரி ஓகே இப்போ இவங்க எத்தனை தொகுதியில் வருவாங்க, மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குது, இப்போ வந்து டிஎம்கேல நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்கட்டும், அவர் என்னென்ன பண்ணுறேன்னு சொன்னார், அதில் என்னென்ன பண்ணினார், எதை பண்ணலை, இதெல்லாம் நீங்கள் அந்த மீட்டிங்கில் கேட்டு பாருங்கள். அங்கே எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத வந்து சும்மா ஒரு விரல் விட்டு கவுண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு குறை சொல்லலாம், ஆனால் குறைய தேடி கண்டுபிடிச்சி அது ஆகாதுன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் திருப்பூர் பையன், ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் முதற்கொண்டு எதாவது பேச என்ன சொல்கிறாங்க, ஆனால் யாருக்கும் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு. நான் இல்லைங்க அது பர்சனல்னு சொல்லி விட்டுறேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இத்தனை நாள் அரசியல் பற்றி தெரியாதுன்னா விஜயனை உள்ளே வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அரசியலுக்குள்ளேயே போய் அரசியல்னால் என்ன அப்படின்னு. இத்தனை நாள் எல்லோரும் கண்மூடித்தனமாக ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தாங்களா, ஒருத்தங்க 2000 ரூபா கொடுத்தாங்களா, யாருக்கு போடலாம் அப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்திருக்காங்க, அவங்களுக்கு அரசியலை பற்றி தெரியல தான், தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா. எடுத்த உடனே அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியல, எல்லாருக்கும் தொகுதினாலே என்னென்னு தெரியறதில்ல, இவங்களதெல்லாம் ஒரு கட்சியா, எதுக்கு இதெல்லாம். அதாவது ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அரசியலில் வந்துட்டு யார் வேணாலும் வரணும்னு நினைக்கிறது ஓகே தான். இப்போ விஜயனாவை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. அதே மாதிரி அந்த கூட இருக்க பசங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க தொண்டர்களெல்லாம் ஒன்றுமே தெரியாதவங்கன்னு சொல்கிறீங்க ஓகே. அதே மாதிரி தயவு செஞ்சு அந்த மீட்டிங் அந்த பேட்டியெல்லாம் எடுத்தீங்கல்ல, அவங்களாம் போய் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி வாட்டவர் எல்லாருக்கிட்டையும் போய் அந்த கூட்டத்தில் இருக்கவங்ககிட்ட தைரியம் இருந்தால் பேட்டி எடுத்து பாருங்கள். அவங்களுக்கு